அனைவருக்கும் வணக்கம். இளவரசன் சிந்தனைகள் வழியாக இன்றைய தினம் நிச்சயமற்ற தன்மையின் அழகு பற்றி உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். த பியூட்டி ஆஃப் அன்சர்டனிட்டி என்று ஆங்கிலத்தில் சொல்லலாம். நிச்சயமற்ற தன்மை ஒன்று இருப்பதால் தான் நாளை என்று ஒன்று இருக்கிறது. 1000 ஜோதிடங்கள் இருந்தாலும் அவையெல்லாம் டைம் டேபிள் போன்று நாளை என்ன நடக்கும், நாளை மறுநாள் என்ன நடக்கும் என்று அப்படியே நமக்கு சொல்லிவிடுவதில்லை. ஜோதிடம் என்பது ரேர் கோயின்சிடன்ஸ் ஆஃப் அக்கரன்ஸ், அரிதான நிகழ்வுகளின் ஒத்துப்போதல் என்று தான் சொல்ல வேண்டும். நீங்கள் 4 ஆர்வங்களை சொன்னால் 2 சரியாக இருக்கும். அதனால் அவையெல்லாம் அப்படி என்று நீங்கள் எடுத்துக்கொள்ள முடியாது. ஜோதிடம் என்பதே ஒரு ஆறுதலான விஷயங்கள். ஒரு கஷ்டமான நேரத்தில் அவையெல்லாம் உளவியல் ரீதியான ஒரு ஆறுதல்கள் என்று தான் சொல்ல வேண்டும். அறிவியலே 100% சரியாக எதையும் சொல்லிவிட முடியாது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. அறிவியலும் வளர்ந்து வருகின்ற துறை தான். அப்படி இருக்கும்போது இந்த நிச்சயமற்ற தன்மையை பற்றி முழுமையாக சொல்லிவிட வேண்டும், முழுமையாக கணித்துவிட வேண்டும் என்பது மனித மனத்தின் பேராவல் தான். உண்மையில் அப்படி ஒன்று முழுமையாக எதிர்காலத்தை பற்றி யாரும் சொல்லிவிட முடியாது என்பதுதான் யதார்த்தமான உண்மையாகும். த அன்சர்டனிட்டி ஆஃப் த வேர்ல்ட் இஸ் தி ஆரிஜின் ஆஃப் வேர்ல்ட். நிச்சயமற்ற தன்மைதான் இந்த உலகத்தை செயல்படுத்தி கொண்டிருக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மையாகும். இந்த நேரத்திலே இது போன்ற சில கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். நாளை என்ன நடக்கும் என்பது என்று நிச்சயமாக தெரியாதனால்தான் நாளை என்று ஒன்று இருக்கிறது. நாளை என்ன நடக்கும், நாளை மறுநாள் என்ன நடக்கும் என்று முழுமையாக பதிவு செய்துவிட்டால் நிச்சயம் இந்த உலகம் மிகவும் சலிப்பூட்டுவதாக ஒன்று மாறிவிடும். அதனால்தான் இந்த உலகம் நிச்சயமற்ற தன்மையில் உலவிக் கொண்டிருக்கிறது என்று சொல்வேன். ஏன் பருவநிலை மாற்றம், மழை பெய்வதெல்லாம் கூட சொல்லுவார்கள் புயல் வரப்போகுது என்று. அது திசை மாறிவிடும். நாம் நினைத்த வேகம் இருக்காது, நாம் நினைத்த இடத்தில் கடையை கடக்காது. ஆக எதுவுமே நிச்சயமில்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மையாகும். அறிவியலிலும் கூட எதையெல்லாம் நாம் நிச்சயமானது என்று நினைத்து கொண்டிருக்கிறோமோ அவையெல்லாம் மாறுதலுக்கு உட்பட்டது என்பதுதான் யதார்த்தமான உண்மையாகும். நாம் உண்மையினுடைய ஒரு பகுதியைத்தான் பார்க்கிறோம். முழுமையை நாம் பார்க்க முடியாத அளவுக்கு நமக்கு இயற்கை வழங்கியுள்ளது. உலகத்தில் உள்ள 5% பொருட்களைத்தான் நாம் புரிந்து கொள்ள முடியும். பெருவெடிப்பின் மூலமாக உருவாக்கப்பட்ட சக்தியில் 5% தான் கோள்களாகவும் மனிதனாகவும் உயிரினங்களாகவும் மாறியிருக்கிறது. மீதம் 95% என்ன வடிவத்தில் இருக்கிறது, என்ன என்று நம்மளால் சொல்ல முடியவில்லை. இது ஒரு அறிவியல் உண்மை. அப்படியெல்லாம் இருக்கும்போது 100% நாம் முன்பே கணித்துவிட முடியும் என்பது வாய்ப்பே இல்லை. அதனால்தான் இந்த அன்சர்டனிட்டி ஆஃப் த வேர்ல்டு, இந்த நிச்சயமற்ற தன்மையின் அழகை நாம் கொண்டாட வேண்டும் என்று தான் சொல்ல வேண்டும். புதிராக இருப்பதால் தான் வாழ்க்கை புதிதாக இருக்கிறது. நிச்சயமாகிவிட்டால் அது சலிப்பூட்டுவதாக ஆகிவிடும் என்று இந்த நேரத்தில் இந்த பதிவை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.